Hi viewers and dear subscribers, how are you all doing today? I hope you all are fit and fine. Welcome back to my channel. My name is Chindraj and I am an English trainer. Friends, in this lesson, I would like to teach you how to use no wonder in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. So இன்னைக்கு இந்த லெசன் என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா no wonder அப்படிங்கறதை யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸை எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So actually no wonder அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரிஞ்சிரணும். So அதுக்கப்புறம் தான் வந்து அதை எங்க யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். So no wonder அப்படினு கேட்டா it's not surprising. It means it's not surprising. அதாவது வந்து எதிர்பார்த்தது இது. ஓகே, எதிர்பார்க்காதது இல்ல. இப்போ வந்து ஒருத்தன் வந்து நைட் எல்லாம் வந்து தூங்காமையா இருக்கிறான் அப்படினா அடுத்த நாள் காலையில வந்து அவன் வந்து ரொம்ப டயர்டா இருக்கான். இத பார்த்து நம்ம ஆச்சரியப்படுமா? ஆச்சரியப்படவே மாட்டோம். நோ, கரெக்ட்டா? சோ அந்த மாதிரி எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடக்குது, அத பார்த்து நம்ம ஆச்சரியப்படல அப்படினு சொல்ற எல்லா இடத்துலயுமே வந்து இந்த நோ வண்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஒருத்தன் காலையில இருந்தே சாப்பிடல, அவனுக்கு வந்து மதியம் வந்து ரொம்ப பசிக்குது, இதுல ஏதாவது ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குதா? இல்ல. சோ இந்த மாதிரி வந்து ஆச்சரியப்படாமல் எதிர்பார்த்தது நடக்கிற இடத்துல வந்து நோ வண்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். சோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாக்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ நோ வண்டர் அப்படினு கேட்டா இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங், அதாவது வந்து ஆச்சரியம் இல்லை. ஓகே, so no wonder you are exhausted. No wonder you are exhausted. அதாவது வந்து நைட்லாம் ஒருத்தன் தூங்காம இருக்கான், காலையில வந்து அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். exhausted அப்படினா டயர்ட் இல்லையா? சோ ரொம்ப டயர்டா இருக்கான். இதுல ஏதாவது ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குதா? நோ. சோ ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்ல, இது எதிர்பார்த்ததுதான். சோ எதிர்பார்த்ததுதான், ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நோ வண்டர் அப்படிங்கறது யூஸ் பண்ணனும். சோ no wonder you are exhausted. No wonder you are exhausted. Okay, and the second one, no wonder he is hungry. Yes, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம ஒருத்தன் இருக்கான் அப்படினா அவன் வந்து ரொம்ப பசியா இருக்கிறதுல ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஓகே, no wonder he is hungry. No wonder he is hungry. And the third one, no wonder you look so upset. Yes, நீங்க வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த கேம்ல வந்து நீங்க வந்து தோத்துட்டீங்க. சோ அப்ப வந்து நீங்க என்ன சந்தோஷமா இருப்பீங்க? சோகமா தான் இருப்பீங்க. சோ இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சோ அதனால வந்து no wonder அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். No wonder you look so upset. No wonder you look so upset. No wonder you look so upset. Okay, and the fourth one, no wonder baby is crying. இந்த பர்టిక్యులர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேபி அப்படிங்கிறது வந்து அழுகிறது சர்வ சாதாரணமான விஷயம், அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சோ அது அழாம இருந்தாதான் வந்து சர்ப்ரைசிங், அது வந்து அழுகுது அப்படினா இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங். சோ அங்க வந்து no wonder அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். சோ no wonder baby is crying. No wonder baby is crying. No wonder baby is crying. And the next one, no wonder he is still sleeping. Yes, அவன் வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவன் டெய்லியுமே வந்து லேட்டா தான் எந்திரிப்பான் போல இருக்குது. அப்ப அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சோ அவன் இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அப்படினு சொல்றதுக்கு no wonder he is still sleeping. No wonder he is still sleeping. And the last one, no wonder she is very happy today. No wonder she is very happy today. நம்ம வந்து நைட்டே எதிர்பார்த்துட்டோம் அவ வந்து நாளைக்கு வந்து ஹாப்பியா இருப்பா, ஏன்னா நாளைக்கு அவ வந்து நல்ல மார்க் வாங்குவா, ரிசல்ட் வருது. சோ நம்ம வந்து எதிர்பார்த்தது நடக்குது அப்படினா அந்த இடத்துல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சோ ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படினா no wonder அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். No wonder she is very happy today. No wonder she is very happy today. So overall no wonder அப்படினு கேட்டா it's not surprising, அதாவது ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை, நாம எதிர்பார்த்ததுதான் நடக்குது அப்படினா அங்க no wonder அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தன் வந்து ஒண்ணுமே படிக்காம இருக்கான், அவன் வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான் நமக்கு நல்லாவே தெரியும். அவன் ரிசல்ட் வந்துருச்சு, ஃபெயில் வருது, இதுல ஏதாவது ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குதா? நோ. அங்க வந்து no wonder அப்படிங்கறது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Thank you for watching this video. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.